அன்பான உள்ளங்களே, நம்முடைய சேனல் பக்தி மற்றும் கோயில்களை பற்றிய விவரங்களை தருவதுதான் எங்களுடைய முக்கிய நோக்கம். எனவே இதை போன்ற வீடியோக்களை நம்முடைய சேனலில் தொடர்ந்து பார்க்கவும். நமது இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரை பார்த்து லைக் செய்வதன் மூலம் நீங்கள் எங்களுக்கு அளிக்கும் ஊக்கம் நாங்கள் மேலும் வளர வழி செய்வதாகவும். எனவே நமது வீடியோக்களை லைக் மற்றும் ஷேர் செய்யவும், நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள். மேலும் இனிவரும் வீடியோக்களில் நீங்கள் விரும்பும் சுவாரஸ்யமான ஆத்மார்த்தமான நிகழ்ச்சிகளை காணலாம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். இன்று நாம் பார்க்க போகும் கோவில் பகவான்கிட்ட சரணாகதி பண்ணுறது தான் ரொம்ப உயர்ந்தது. அவன்கிட்ட பொறுப்பை விட்டுடுங்க. இப்போ குருநாதர்கிட்ட ஒரு சத்சங்கத்தை பிரார்த்தனை பண்ணுறேன்னு வச்சுங்க, பொறுப்பு அவனுடையதுன்னு விட்டுடுங்க. அதை பற்றி கவலையை விட்டுட்டு நீங்கள் உங்கள் காரியத்தை பார்த்து பாருங்கள். அதை தான் பகவான் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ கடமை செய், பலனை எதிர்பார்த்துட்டு இருக்காத, உனக்கு எந்தெந்த பலனை கொடுக்கணுங்கிறத நான் பார்த்து கொடுக்குறேன் அப்படின்னு பகவான் சொல்கிறான். எதுவாக இருந்தாலும் பிராயச்சித்தம் பரிகாரம்னு ஓடின்னு இருக்க வேண்டாம், பிரார்த்தனையாக பண்ணுங்க. பகவான்கிட்ட நம்ம என்ன பண்ணணும்னா, நான் இது பண்ணுறேன், எனக்கு பதிலுக்கு இது பண்ணு, நான் காசு இருக்குது, இது பண்ணினா இது நடக்கும்னு சொல்கிறாங்க அப்படின்லாம் வாங்கினா ஒரு ஓட்டி நான் சொல்கிறேன். இப்போ நான்
மகராஜுக்கு எத்தனையோ தேவைகள் இருக்கலாம். ஆனால் எது இன்றைக்கு என் தோள்களை அழுத்தி என்னை இந்த பிரச்சனை தீர்ந்துதான் தான்ப்பா எனக்கு மூச்சு விட முடியும், இது பெரிய அவஸ்தையாக இருக்குப்பா அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனை பகவானுடைய திருவடியில் வச்சு நாம சொல்லுவோம். கண்டிப்பாக பகவான் செவி மடுப்பான், பூர்த்தி பண்ணி தருவான்னு சொல்லி எல்லாரும் யாருக்கு என்ன ஒரு மனோரதங்கள், உங்களுடைய எல்லா மனோரதங்களையும் பகவான் பூர்த்தி பண்ணி தரோன்னு சொல்லி ஒரு கூட்டு பிரார்த்தனை பண்ணி நம்ம பூர்த்தி பண்ணிக்கலாம். எல்லாரும் கண்களை மூடி மனம் திறந்து உங்களுக்கான ஒரு பிரார்த்தனை, நேரடியான பிரார்த்தனையாக இருக்கணும், நேர்மையான பிரார்த்தனையாக இருக்கணும், நியாயமான பிரார்த்தனையாக இருக்கணும். பிரார்த்தனை எப்படின்னா, இப்போ குழந்தை வேணும்னா வச்சுக்கோங்களேன், மாமியார் ஒரு தொந்தரவு இப்போ தான் குழந்தை பிறகு தள்ளினே திட்டிகிட்டே இருக்காங்க, ஒரு குழந்தைய பெற்று அவங்க கையில் கொடுத்துட்டேன்னா என் வேலை முடிஞ்சுது அப்படின்னு இருக்கக்கூடாது. உங்களுக்கு உண்மையாக குழந்தை வேணும் அப்படிங்கிற பிரேமம் இருக்கணும். நான் குழந்தைய கொஞ்சம் குழாவி ஆசையாக வளர்க்கணும் அப்படிங்கிற அன்பு இருக்கணும். அப்படி அதுதான் புரிஞ்சுங்களா? இது மாதிரி நேர்மையான பிரார்த்தனை இருக்கணும். மற்றவங்களுக்கு கெடுதல் பண்ணணும் அப்படிலாம் இருக்குது, அவங்களுக்கு நடக்கக்கூடாது, நான் நல்லா படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிற பையன் நல்லா படிக்கக்கூடாதுன்னு நம்ம நினைக்கக்கூடாது. இது மாதிரி தான் இருக்குது, புரியுதுங்களா? நேர்மையான பிரார்த்தனையாக இருக்கணும், நியாயமான பிரார்த்தனையாக இருக்கணும். அதில் ஒரு கண்டிப்பாக பகவான் நமக்கு அதுக்கான பிரார்த்தனையை செவிப்படுப்பான். இதுதான் பகவான் பிரார்த்தனை இருக்கக்கூடிய சூட்சம். அந்த பிரார்த்தனை பூர்த்தியாரோடையும் உறுதியாக நீங்கள் நாம சொல்லிகிட்டே இருங்க. ஒரு 4 நாளைக்கு ஒரு டீ உங்கள் பிரார்த்தனையை மாற்றிக்காதீங்க, உறுதியாக இருங்க, நாம சொல்லிகிட்டே இருங்க. கண்டிப்பாக குருநாதருடைய ஃபோட்டோ முன்னாடி நீங்கள் சொன்னாலும் குருநாதருக்கு அது கேட்கும். எத்தனையோ முறை நாங்கள் பார்த்துருப்போம், குருநாதருடைய ஃபோட்டோ முன்னாடி நீங்கள் சொல்கிற நாம குருநாதர் காதுக்கு போய் சேரும். பகவான் முன்னாடி நீங்கள் சொல்லக்கூடிய நாம பகவான் பிரத்யட்சமாக சர்வத்திலையும் இருக்கும், அதுதான் சொல்லணும். அதனால் பகவான் கண்டிப்பாக செவிப்படுப்பான். அந்த நம்பிக்கையோட ஒரு 5 நாமம் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஸ்ரத்தையாக சொல்லி பூர்த்தி பண்ணிக்கலாம். கண்களை மூடி மனம் திறந்து இந்த மகாமந்திரத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். யாருக்கு என்ன ஒரு பிரார்த்தனையோ அது பகவானுடைய திருவடியில் சமர்ப்பணம் பண்ணுவோம். பிரேமிக்க வரதா குருநாதா, எத்தனையோ சத்சங்க நண்பர்களுடைய அனுபவங்களை நான் கேட்டிருக்கேன். நம்ம புராணங்களில் பார்க்குறோம், எப்பேற்பட்ட ஒரு குச்சை அப்படிங்களுடைய வியாதியை கிருஷ்ணர் ஒரு நிமிஷத்தில் போக்கி கொடுத்தான்னு பார்க்குறோம். குச்சேதனுடைய தரித்திரத்தை ஒரு க்ஷணத்தில் அவனுக்கு குபேரனுக்கு சமமான செல்வத்தை கொடுக்குறான் அப்படின்னு பார்க்குறோம். திரௌபதியோடைய அவமானத்திலிருந்து பகவான் அருள் புடவையாக சொரிந்து அவளை காப்பாற்றினா அப்படின்னு பார்க்குறோம். அப்பேற்பட்ட பகவான் நம்முடைய துக்கத்தையும் போக்கணும், நமக்கான நியாயமான பிரார்த்தனையும் பூர்த்தி பண்ணி தரணும். இன்றைக்கும் நம்ம குருநாதர் காட்டின வழியில் அவருடைய உச்சிஷ்டமாக இந்த மகாமந்திரத்தை சொல்லிகிட்டு இருக்கோம். அது மேலே முழு நம்பிக்கையோடு நம்ம இந்த நாமாவை சொல்லுவோம். பகவானுடைய காதுகளில் இது கேட்கட்டும். குருநாதருடைய இது தபம் நமக்கு பலமாக இருக்கட்டும். நம்ம பிரார்த்தனைகள் எல்லாருடைய மனோரதங்களும் பிரார்த்தனைகளும் பூர்த்தி ஆகட்டும்னு சொல்லி நம்ம எல்லாரும் இந்த மகாமந்திரத்தை சொல்லலாம். ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. மதுர ஹரிநாம கே ஜெய், குருநாத மகராஜ் கே ஜெய், माधुरी समेत प्रेमिक वरदमूर्ति की कांचनेय स्वामी की कते लोके जय जय राम कते।
जय जय राम कदे लोके जय जय राम कदे जय जय राम कदे लोके जय जय राम कदे लोके जय जय राम कदे लोके जय जय राम कदे सीतायाश्चरितं महतीति प्राचेतस प्रतीते सीतायाश्चरितं महतीति प्राचेतस प्रतीते. அன்பான உள்ளங்களே, நமது இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோவினால் உங்கள் மனம் மற்றும் ஆன்மா மகிழ்ச்சி அடைந்திருந்தால் எங்கள் வீடியோக்கு ஒரு லைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள். மீண்டும் இதை போன்ற பயனுள்ள ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அன்பு உள்ளங்களே, கவனமாக இருங்கள். உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். வாழ்க வளமுடன். जय जय राम कदे नारद प्रकटित भगवद दिव्य गुण चरित प्रकटि